நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இறங்குவதற்காய் நன்றி. கற்பத்தின் கனியை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. என் தேவன் அவர் ஆசீர்வாதத்தின் தேவன். அவரை நம்பி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அடுத்த வசனம் சொல்கிறது, உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பா. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்ருவின் கிரியைகளை, மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் நீங்கள் அழிந்து போக வேண்டும் என்று வாஞ்சித்து கர்த்தர் அப்பா அவர்கள் முற்றிலுமாய் அழிக்கப்படும்படியாக, அவர்கள் முற்றிலுமாய் ஒடுக்கப்படும்படியாக, முறியடிக்கப்படும்படியாக தேவன் அவர்களை ஒப்பு கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க. நிறைய போராட்டம், நிறைய பிரச்சனைகள், அநேகர் என் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறவர்கள், மனதில் நினைக்கிறவர்கள் ஒரு ஆமீன் என்று டைப் பண்ணுங்க. ரெபஷந்து ரியாங்கதரா, உங்க பெயர்களை பார்த்து நான் உங்களுக்காக ஜெபிக்க உங்க பேர் ஆசைப்படுகிறேன். ஒருவேளை இதுவரை நான் சப்ஸ்கிரைப் பண்ணல பாஸ்டர்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். தினமும் லைவ் நிகழ்ச்சி நடத்தி கொண்டு இருக்கிறோம். அநேகருக்கு இந்த நிகழ்ச்சி ஆசீர்வாதமாய் இருக்கிறது. நான் ஒரே ஒரு விஷயம், நான் ஜெபிப்பதனால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வருவதில்லை. நீங்க எந்த அளவுக்கு தேவனோடு கூட இணைகிறீர்களோ, தேவனோடு சஞ்சரிக்கிறீர்களோ, அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில எல்லா விரோதிகளின் கிரியைகளையும் கர்த்தர் அதமாக்கி போடுவார். நம்புறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆவியானவர் என்னோடு பேசணும். கண்டிப்பா சிஸ்டர், உங்களால முழங்கால் போட முடிஞ்சா முழங்கால் போட்டுக்கோங்க. ஸ்தோத்திரம். நல்லா ஒரு ஆன்லைன் நிகழ்ச்சியில தான் ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன். அதனால எனக்கு இந்த ஆன்லைன் நிகழ்ச்சி என்பது அது தெய்வ வார்த்தை. நான் பேசுகிறது அது தேவனுடைய சத்தம், தேவனுடைய சத்தம். வனாந்தரத்தில் சத்தம் கேட்டதோ அதே போல உண்மையாய், உத்தமமாய், வாஞ்சையாய், நம்பிக்கையாய், வைராக்கியமாய் யாரெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய சத்தம் அநேகருடைய வாழ்க்கையை அது மாற்றக்கூடியதா இருக்கும் என்பதில் மாற்றம் இல்லை. உங்க மேல ஒரு தேவ ஆவியானோட பிரசன்னம் இறங்குவதை நான் பார்க்கிறேன் சிஸ்டர். நீங்க இருக்கிற இடத்துல ஆவியானவர் உங்களை நன்றிப்பா. வேதம் சொல்கிறது, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. அந்த விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் சிஸ்டர். பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள் சிஸ்டர். ராதா சிஸ்டர் மேல ஒரு தெய்வீக அபிஷேகம், தெய்வீக வல்லமை. பா ஸ்தோத்திரம் பா, நன்றிப்பா, நன்றிப்பா. அந்த பெந்தை கோஸ்தை நாளில் அப்பா 120 பேர் மேல் இறங்கின அதே ஆவியானவர் அவர் இன்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். நம்மை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களிடத்தில் வருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு வழியாய், ஒரு வழியாய்னா ஒருவேளை குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலைகளை கொண்டு உங்களை அழிக்க நினைக்கலாம். அந்த அவர்கள் எதை நினைக்கிறாரோ அதை காட்டிலும் 7 மடங்கு ஆவியானவர் அவர்களுக்கு விரோதமாய் எழுப்பி அவர்கள் வாழ்க்கையில அவர்கள் வெட்டின குழியிலே அவர்கள் விழும்படியாக கர்த்தர் செய்ய போகிறார். நம்புறவங்க, விசுவாசிக்கிறவங்க ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள், ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்த வசனம் சொல்கிறது, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்கிறது. உங்களை ஆசீர்வதிக்கவே கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் களஞ்சியங்கள், நீங்கள் செய்கிற தொழில் நிமித்தமாய் வருகிற வருமானங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் சேர்த்து வைக்கிற பொக்கிஷங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காரணம், தேவன் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். காரணம், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற உங்கள் வாழ்க்கையில் இவைகள் எல்லாம் தடையில்லாமல்
நடக்கும் என்று கர்த்தர் வாக்கு